Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. வரும் 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரம் வருகை தரும் பிரதமரின் ஹெலிகாப்டர் இறங்கும் தளத்தை சீரமைக்கும் பணிகளை மத்திய குழுவினர் மற்றும் ஆட்சியர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கி கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். பிரதமரின் தமிழக வருகையை ஒட்டி என்னென்ன விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள், விவரிங்க. வணக்கம். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழ பேரரசர் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவானது 5 நாள் விழாவாக கொண்டாடப்படவிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக விழாவின் கடைசி நாளான 27ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரம் வருகை தர உள்ளார். இதனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய ஹெலிகாப்டர் இறங்கும் தளம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் முன்னதாக குருவாலப்பூர் கோயில் என்ற கிராமத்தில் அருகே வயல்வெளியில் அமைக்கப்படும் ஹெலிகாப்டர் இறங்கும் தளத்திற்கான பணிகள் மத்திய குழுவினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பணிகளை விரைந்து முடிக்கவும் அலுவலர்களுக்கு அறிவித்து வருகின்றனர். நிகழ்ச்சியில் மத்திய குழுவினர் மற்றும் இந்திய கலாச்சாரத்துறை மற்றும் தொல்லியல் துறை, பொதுப்பணித்துறை மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். மேலும் இந்த பணியில் அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள், 100 நாள் பணியாளர்கள், சாலை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பு பணிகள், பலத்த பாதுகாப்பு பணியில் போலீசார்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஹெலிகாப்டரில் இருந்து அங்கிருந்து கங்கை கொண்ட சோழபுரம் வரை 1 கிலோமீட்டர் தூரம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ரோடு ஷோ நடந்து மக்களை சந்தித்து கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்யவிருக்கிறார். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.